Hello friends, welcome to Srinila's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப புதுசாவும் டிஃபரண்டாவும் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பிரெட் வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம ஒரு சில டைமில் பிரெட் வாங்கி மொத்தமாக வச்சுருப்போம். அது வந்து எக்ஸ்பிரி டேட்டுக்கிட்ட வந்துடும். அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனாலுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட்டை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணியில் போட்டு ஜஸ்ட்டு நனைச்சிட்டு எடுத்தால் போதும், அது நல்லாவே ஊறிடும். இந்த மாதிரி எத்தனை பீஸ் பிரெட் எடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கணும். நான் ஒரு 6-7 பீஸ் பிரெட் எடுத்தேன். எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் புழிஞ்சாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. கையால் மசிக்கிறதா இருந்தாலும் மசிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி துருவிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா திருவி எடுத்தாச்சு. நல்லா அந்த மாதிரி பூ மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க ப்ரெட்டையும் உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே காரத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன், நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6-7 பீஸ் வந்து ப்ரெட் எடுத்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு சேர்த்துட்டு மறுபடியும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதில் உள்ளதே போதும். பத்தலைன்னா ஒரு வேளை ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். பால்ஸாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சிலிண்டர் ஷேப் மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் நான் இன்றைக்கி செஞ்சு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சின்ன சின்ன வடையாக கூட தட்டி போடலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் அந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவையுமே ஃபஸ்ட்டு செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை கண்டிப்பாக மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து வெளியில் தான் வந்து கிறிஸ்பியாக நல்லா வெந்த போன மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். அதனால் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் டைம் எடுக்காது. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம டீ போகிற டைமிங்கில் அந்த ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப வித்தியாசமாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரெட்டு உருளைக்கிழங்கு வச்செல்லாம் செஞ்சுருக்கோம். ரொம்ப புதுசாகவும் இருக்கும். கண்டிப்பாக எதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக 2 பக்கத்துமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதை எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.